நான் ஒரு நம்பிக்கை வச்சுருப்பேன் சார். என்னன்னா மேடை ஏறி சாமி இல்லைன்னு சொல்கிறத விட மலை ஏறி சாமி கும்பிட்டுலாங்க. சார் சொன்ன மாதிரி பணம் முக்கியம் கிடையாது. ஒன்றும் இல்லைங்க, அவ்வளோதாங்க. வாங்க, யார் ஒன்றாலும் வாங்க, நான் படம் பண்ணுறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு முதல்ல ப்ரொடியூசர் ரமேஷ் சார், உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஹாட்ஸ்டார் பிரதீப் சார், ஜெகன் சார், நரேன் சார், எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சுரேஷ் சங்கையா வந்து எனக்கு காக்காமட்டிலேருந்து பழக்கம், அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து அவன் பழக்கம் எனக்கு ஒரு. இப்போ சொன்ன மாதிரி கடாயன் கருணை படம் வந்து சுரேஷ் சங்கையா முதல்ல எனக்கு தான் கதை சொன்னார் அந்த படத்தை. அப்போ நாம் கொஞ்சம் பயந்தோம், ஏன்னா சரி நம்ம காமெடினா போயிட்டுருக்கோம் அதில் அப்படின்னு. ஆனால் நல்ல கதை அப்படின்னு. அதில் ஒரு கேரக்டர் சொன்னாப்புல, அதாவது பண்ணலாம். நான் அந்த டைமில் கூப்பிடும்போது என்னால் போக முடியாமல் போயிடுச்சு, சில இடங்கள் கமிட்மெண்ட்டில். அது ட்ராப் ஆனதுனால நான் அதில் நடிக்க முடியாதனால ஒரு வேளை சுரேஷ் சங்கையா என்னை வச்சு ஹீரோவை பண்ணணும்னு முடிவு பண்ணது எனக்கு வந்து பெரிய பாக்கியம் நினைக்கிறேன். ரொம்ப லைவான டைரக்டர். நான் மணிகண்டன் சார் அப்பப்போ சொல்லுவார், காக்காமோட டைரக்டர் அப்பப்போ சொல்லுவார், அவன்கிட்ட நிறைய விஷயம் லைவாக நிறைய சொல்லுவான் யோகி பாபு அப்படின்னாப்புல. கடைசியாக நாங்கள் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு முறை எல்லாம் இந்த ஆர்டிஸ்ட்டுங்க, நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாரையும் வந்து உட்கார வச்சு டிராக்டர்லேருந்து தள்ளிட்டு இருக்கான். நான் அப்போ சும்மா ஜென்ரலாக பேசிட்டுருவேன், என்னப்பா பண்ணிகிட்ருக்கான்னு பார்த்தா டிராக்டர்லேருந்து எல்லோரும் கீழே வந்துட்டான். ஏய் என்னடா பண்ணிகிட்ருக்க, லைவாக இருந்தால் தான் நான் சூப்பராக இருக்கும் அப்படின்னா, அதுக்காக என்னடா எல்லோரும் கீழே மண்ணு கொட்டுற மாதிரி கொட்டிகிட்ருக்க அப்படின்னு. எல்லா விஷயமும் லைவாக பண்ணி ஒரு விஷயமும் இந்த படத்தை பெரிய அளவில் கொண்டு வந்தது சுரேஷ் சங்கையா. ஷார்ட் எடுத்துன்னே இருப்போம், கேமராமேன் வந்து சார் வந்து ஃப்ரேம் செட் பண்ணுற கேப்பில் அண்ணா இன்னொரு கதை இருக்குண்ணா அப்படின்னு. என்னப்பா அப்படின்னு, இதே முடியல போகணும் அப்படின்னு, கேளு அப்படின்னு அந்த அந்த 17 நிமிஷத்தில் ஒரு கதை சொல்லியிருக்காப்புல என்கிட்ட. அடுத்த படம் தான் பண்ணுறோம், ரமேஷ் சார் கிட்டே போய் போட்டுருவோம் போயிட்டு அப்படின்னு. நல்ல டைரக்டர் மிஸ் பண்ணிட்டோம். கருப்பணியப்பன் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். ஏன்னா எனக்கும் அவருக்கு ஒரு பெண்டிங் இருக்குது, சீக்கிரம் அதையும் சந்திச்சிடலாம் சார். ஜெகன் சார், உங்களோட நான் என் ஆளோட சிறப்புக்கான படம் பண்ணேன். அன்றைக்கி அவர் சொன்னது உண்மை தான், ஆனால் அது எப்படி சொல்கிறது சார், நான் வந்து உங்களை வந்து அண்ணனாக பார்த்தேன் சார், அவ்வளோதான் சார். அப்புறம் நெல்சன் சார் சொன்னார், சீக்கிரம் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு நிறைய வாய்ப்பு கொடுங்கன்னு. நான் நிறைய பேர் கொடுத்துருக்கேன் சார். சுரேஷ் சங்கையா அசிஸ்டண்ட்டு 5 பேர் எனக்கு கதை சொல்லியிருக்காங்க. அதுவும் பேர்லாம் சொல்லாதீங்க, யார் பாரு நண்பா, நீங்கள் ஒன்றும் சொல்லக்கூடாது இல்லை எல்லாருக்கும். ஏன்னா நானும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் வந்தேன், ராம்பாலா சார்கிட்ட லொல்லு சோப்பாலேருந்து. அதனால் அந்த வழி எனக்கு தெரியும். இன்றைக்கி வர்றதுக்கு முன்னாடி ப்ராமிஸாக சொல்கிறேன், வர்றதுக்கு முன்னாடி 3 பேர்கிட்ட என் கார்டனில் கதை கேட்டுட்டு தான் வரேன். சார் சொன்ன மாதிரி பணம் முக்கியம் கிடையாது. இது ஒரு டைலாக் 2 டைலாக் பேசுறதுக்கு ரோட்டில் நின்று இருக்கேன், பணம் முக்கியம் இல்லை சார். கரெக்ட் தான் சார். மேடை ஏறி சாமி இல்லைன்னு சொல்கிறத விட, ஆமாம் சார், அப்படி பார்த்தோன்னா நம்மளால் இஎம்ஐ கட்டவே முடியாது சார். ஊறப்பட்ட பிரச்சனை இருக்குது. அத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர் போகிறாங்க. இன்றைக்கி யார் சார் எந்த ப்ரொடக்ஷனில் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க? கரெக்ட் தானே? அதனால் அதை நான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பேன் சார். எப்போவுமே எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் எல்லாருக்குமே நான் கொடுப்பேன். இன்னொன்று ஒரு சின்ன ஆசை அதிகம் பண்ணிகிட்ருக்கேன், எப்படியும் அதையும் எழுதிடுங்க நம்ம நண்பர்கள்லாம். ஒரு சின்ன கதை பண்ணி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன் சார், ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி. அதுக்குள்ளே யாரும் சொன்னாங்க அது எப்படி இருக்குன்றாங்க. சுரேஷ் சங்கையா, நீ வந்து
மறைந்தாலும் எங்களுக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்கு. நான் அந்த பாப்பா வடிவத்தில் பார்த்தேன். பேச பேச அந்த பாப்பா அழுதுட்டுருக்கு. எனக்கு எதுவும் சுரேஷ் சங்கையை ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தது அது. அப்புறம் நான் வந்து கடைசியாக வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் இதுவானாப்புல. நான் அந்த குழந்தைக்கு ஒரு இது பண்ணுறேன்னு சொல்லி நான் அசிஸ்டன்ட் டாக்டர் எல்லோரும் அந்த ஃபங்க்ஷனில் சொல்லியிருந்தேன். இப்போ அதை நான் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்கள மேடம் இப்போ தான் பார்க்குறேன், அவங்க ஒய்ஃப் நேரில். அது உங்கள் முன்னாடியே நான் பண்ணிடலான்னு இருக்கேன். பண்ணலாமா சொல்லுங்கள். நான் ஒரு நம்பிக்கை வச்சுருப்பேன் சார். என்னென்னா மேடை ஏறி சாமி இல்லைன்னு சொல்கிறத விட மலை ஏறி சாமி கும்பிட்டுலாமே. நான் வணங்குற முருகனை நம்பி இந்த படம் வெற்றி அடைய எல்லோரும் வேண்டியது. தேங்க்யூ. இப்போ தான் வந்து இன்னி வரைக்கும் இந்த உயரத்துக்கு உங்களை கொண்டு போயிருக்க எங்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தபடியாக கேன் வி ஹாவ் இந்த விஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி நேரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கான ஒரு பக்கத்துணையாக இருக்க ப்ரொடியூசர்ஸ் தான் என்றைக்குமே காரணம்னு வாங்க.